சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றிரவே இந்த செய்தியை நீ நிச்சயமாக கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் உன் குழந்தைக்கு துரோகம் நினைத்த, அதாவது உன் குழந்தையினுடைய வாழ்க்கை அழிய வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து நாளைய வெளியில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. நிச்சயமாக என் குழந்தை இதை கேட்டால் நீ மகிழ்ச்சி அடைவாய். உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் முழுக்க முழுக்க நீ என்னவென்று கேட்டு பேரானந்தம் கொள்வாய். உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். இந்த சாயப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து தான் இடத்தில் நான் பழகுகின்றேன். என் குழந்தைக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்துத்தான் நான் இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த அப்பாவிற்கு உன்னை சுற்றி வரும் சில தீமைகளை என்னவென்று உணர முடியாது. உன்னை சுற்றி வரும் சில பிரச்சனைகளை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவேன். நான் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்வாய். நடக்கும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எல்லா நிலையிலுமே நீ நினைத்தது போலவே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன் எண்ணம் போலவே இந்த வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும். நான் இருக்கும் இந்த காலமும் நான் வருகின்ற இந்த நேரமும் இனி உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக பெற வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. நினைத்து நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு சோதனைகளுக்கும் பின்னாலும் இருக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி வெளிச்சத்திற்கு வர வேண்டிய நேரம். நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் நாம் பொறுத்து கொள்வோம். ஆனால் நம் குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை கொடுக்க இவர்கள் முன்வந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் இதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து விட முடியாது. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் இதற்கு நாம் உறுதுணையாக இருந்து விட முடியாது. என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து, என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து, இனிமேலும் நாம் பெறக்கூடிய விஷயங்களில் நமக்கான முழுமையை என்னவென்று உணர்ந்தும் நாம் சரியாக எதையும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இந்த அப்பா உன்னோடு நிற்பது, உனக்கு ஏற்ற விஷயங்களை எடுத்துச் சொல்வதும் இனி ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து நடக்கத்தான் போகிறது. எதுவும் அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டுவிடக்கூடிய விஷயங்கள் அல்ல. எதுவும் சர்வசாதாரணமாக உன்னை விட்டுவிடக்கூடிய விஷயமல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் ஒவ்வொன்றையும் நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. உனக்கு நடத்தப்படும் பல உண்மைகளையும் உனக்கு நடத்தப்படும் பல சோதனைகளையும் நீ உணர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ சரியாக நடப்பதும் போதும். இனிமேல் நீ எண்ணியது போல எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும். இத்தனை காலம் என் குழந்தை நீ சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை உணர்ந்ததற்கும் இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டதற்கும் சேர்த்து வைத்த பலன்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை இது. உனக்கான தேவை என்னவென்று உணர்ந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது. அத்தனையிலுமே என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய காலம் இது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எல்லாம் சரியாக கிடைக்க வேண்டிய தருணம் இது என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நினைத்து நீ தலைகுனிந்து போய்விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ உண்மைகளோடு புரிந்து கொள்ள தயாராகும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை தேட நீ தயாராக இரு. ஒவ்வொன்றிலும் ஒரு மாறுதல் உனக்கு கிடைக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் ஒரு தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டும். எல்லாமுமாக என் குழந்தையினுடைய தேடல்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் இத்தோடு முடிய வேண்டும். அந்த அளவிற்கு இந்த தெய்வம் உனக்கு பல நல்ல விஷயங்களை தரப்போகிறது. என் அன்பு குழந்தையே, நம் குழந்தையினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு பெரும் சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்த்து பார்த்து யோசித்து கொண்டு தான் இருக்கின்றோம். என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்ற ஒரு குழப்பமான ஒரு மனநிலை நமக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மனநிலையோடு எப்பொழுதும் எந்த ஒரு செயலிலும் நம்மால் சரியாக நம் கவனத்தை செலுத்த முடியவில்லை. சிலருக்கெல்லாம் அவர்கள் குழந்தைகள் அவர்களுக்கு எதிராகவே கையை மீறி செல்கிறார்கள். மற்றவர்களுக்காக பெற்றோர்களை எடுத்தறிந்து பேசுவது, மற்றவர்களுக்காக இவர்களை கண்டு கொள்ளாமல் விடுவதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில குழந்தைகள் எல்லோரும் தன் குடும்பத்தின் நலனுக்காகவும் தன்னுடைய பெற்றோர்கள் யார் முன்னிலையும் தலைகுனிந்து விடக்கூடாது என்பதற்காகவும்
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொரு நிலையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. ஒவ்வொரு நிலைகளையும் நீ எப்பொழுதும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இனி உன் தேவை என்ன, உன்னுடைய சூழ்நிலை என்ன, உன்னுடைய சந்தர்ப்பம் என்ன என்பதை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலம் இனி இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் தேடி துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படியெல்லாமோ நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் இருப்பதை நீ எந்த சூழ்நிலையும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் உன்னோடு பேச துடிக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் குழந்தையினுடைய விவகாரம் இன்று இந்த தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கிறது என்றால் நிச்சயமாக இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறியதாகத்தான் உன் குழந்தையின் வாழ்க்கையில் இது மிகப்பெரியதொரு சோதனையாக மாறியதனால்தான் அதனை நான் என்னவென்று சொல்லிவிட ஓடோடி வந்திருக்கின்றேன். எதற்கும் துணிந்து வழிந்தவராக தவறு செய்பவர்களை யார் என்று பார்க்காமல் தட்டி கேட்பவர் இந்த சாயப்பா. என் முன்னால் யாரிடமும் பாரபட்சம் கிடையாது. எந்த குழந்தையிடமும் நான் பாரபட்சம் காட்டுவது கிடையாது. எல்லோருக்குமான தீர்ப்பு என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். தவறு செய்பவன் கையில் அதிகம் வைத்திருக்கின்றான் என்று பார்த்து எல்லாமும் நான் தண்டனை கொடுப்பது கிடையாது. யாராக இருந்தாலும் என் முன்னால் சமம்தான். அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். என் குழந்தையை பெற்றவர்களுக்குள் இடையில் நடக்கும் சண்டையில் சிறியவர்களை வழிகாடாக மாற்றுவது இங்கு பலரது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் என்னவென்று பலரது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் இல்லை என்றால் சிறியவர்கள் அதனை கண்டு கொள்ளாமல் இருக்கத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர, ஏனென்றால் இன்றிருக்கின்ற பிரச்சனை நாளை ஒன்றுமில்லாததாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்கள் பேசினாலும் சிறியவர்களிடக்கிடையில் அந்த வன்மம் தொற்றிக்கொள்ளும். அதனால்தான் இது போன்ற காரியங்களை எல்லாமும் எப்பொழுதுமே செய்துவிடக்கூடாது. எந்த நாளிலும் நம் குழந்தைகள் எந்த ஒரு மனதில் வன்மம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டுமே தவிர, வன்மத்தை வளர்த்து நம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் குழந்தைகளின் வாழ்க்கையை நாம் எதிர்காலத்தில் அளிக்கும்படி செய்யக்கூடாது. எனக்கு பிடிக்காதவர்கள் இவர்களுக்கு பிடிக்கக்கூடாது என்று நினைப்பதை விடுத்து, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நான் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம், உடன் வருகின்ற இந்த காலமும் இனி உனக்கு நான் சொல்வது போல நீ உன் வீட்டில் எந்த குழந்தைகளிடமாவது நடந்து கொண்டிருப்பாய். ஆனால் முதலில் உன்னுடைய குணத்தை மாற்றிவிடு என் குழந்தையே. இப்படி இருக்க குடும்பம் வாழையடி வாழையாக வம்சங்கள் எத்தனை தொடர்ந்தாலும் அவர்களின் மனதில் ஒரு பாரத்தை இறக்கி வைக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. யாரோ ஒருவரை எதிரியாக காண்பித்து விட்டு செல்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. அதனால் நீ அந்த தவறை செய்யாதே. அந்த தவறை செய்கின்றவர்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுத்திருக்கிறேன் என்பதை கேட்கத்தானே வந்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, என் குழந்தையின் விஷயத்தில் துரோகத்தை நிகழ்த்தியவர்களின் நிலைமை என்னவாக போகிறது என்பதை நீ பார்க்கத்தானே போகிறாய். அப்பா சொல்வதை எப்பொழுதுமே முழுமையாக கேட்பதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. உன் அப்பா என்ன சொல்ல நினைக்கின்றார் என்பதை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை நடத்தவும் நன்மைகளை உருவாக்கவும் என்றும் உன் தேவைகளை என்னவென்று உணரவும் நான் இருக்கும் பொழுது பெற்ற குழந்தைகளின் விவகாரத்தில் என்றால் அதில் நான் எந்த அளவிற்கு கவனமாக இருந்திருப்பேன் என்பதை சற்று நீ சிந்தித்துப்பார். என் அன்பு குழந்தையே, உனக்கு எதிரியான ஒருவர் அதிகமாக கவனிப்பது உன்னை அல்ல, நீ பெற்ற குழந்தையை தான் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்பது சூனியமாக்கிவிட வேண்டும் என்பதும் தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதற்காக இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு துணிந்து விட்டார்கள். இவர்களின் மனதில் இருந்து பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக மிகவும் மோசமானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கண்டு பொறாமைப்படுகிறார்கள். பொறாமை கொண்டு அவர்களுக்கு போட்டியாக இவர்களை உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் போட்டியும் பொறாமை எண்ணங்களோடும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அவர் அப்படி ஆகிவிட்டார், நீ இப்படி ஆகிவிட வேண்டும், அவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் அதிகப்படியான மன அழுத்தத்தை கொடுத்து எதிராக மாற்றி விடுகிறார்கள். இப்படித்தான் இன்று எல்லோருடைய செயல்கள் நடக்கிறது. பொதுவாகவே நாளைய தினம் என் குழந்தையே, இந்த சாயப்பா நான் சொல்கின்ற இந்த நாளில் நீ நல்லபடியாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. நாளைய தினம்
நீ சரியாக கேட்டுவிட்டாய். ஆனால் நிச்சயமாக அது உன் குழந்தையின் வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த அப்பா சொல்வதை நீ முழுமையாக கேள். நிச்சயமாக கட்டாயமாக உன் குழந்தையின் வாழ்க்கையினுடைய பல முன்னேற்றங்கள் வருவதை கண்கூடாக நீ கண்டு கொள்வாய். உன் குழந்தைகள் முயற்சி செய்கிறார்கள், அதற்கான பலனை அவர்கள் அடையப் போகிறார்கள். இந்த அப்பா அதற்கு கை கொடுக்கப் போகிறேன். அதே சமயம் நீ உன் பக்கம் நின்று இந்த சாயப்பாவை நீ வணங்கி வந்தால் நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து நீ எல்லாவற்றையும் பெறப்போகின்றாய் என்பதை மறக்காதே. உன்னிடத்தில் நினைத்த மனநிலையோடு இந்த வாழ்க்கை நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் எதிர்காலம் சார்ந்தது. அதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.